பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். பயத்தை குறித்து பேசி வருகிறேன். சிலருக்கு அறியாமையினாலே பயம். எப்படின்னு கேளுங்க. ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பையில் கொஞ்சம் சில்லறை காசு இருந்துச்சு. ஏன்னா அம்மா பள்ளிக்கூடம் போகும்போது, இந்த காலத்தில் தான் நீங்கள் 10 ரூபா 20 ரூபா ஜிபே ஃபோன்லேயே பிள்ளைய வச்சுருக்கு. நீங்கள் இந்த காலத்தை வச்சு நினைக்காதீங்க. அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு போகும்போது 1 ரூபா 2 ரூபா கொடுத்து விட்டாலே அம்மா சொல்லுவாங்க, பத்திரமா வச்சுக்கடா. ஏன்னா நான் பிறந்த காலத்தெல்லாம் காலனா அரைனா முக்கால்னா இருந்த காலம். 1 ரூபாய் முழுசாக பார்த்தா பயப்படுவாங்க. அப்போ எவ்வளோ ஜாமான் வாங்கலாம்பாங்க. பிள்ளைகிட்ட கொடுக்குற காசை பையில் வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, கீழே போட்டுறாதும்பாங்க. இவன் அம்மா கொடுக்குற காசை கொஞ்சம் சேர்த்து வைப்பான். அந்த பையன் பழக்கம். ஆனால் வீட்டில் வச்சுட்டு வர மாட்டான். டவுசர் பையிலே போட்டுடுவான். ஒரு நாள் போட்டுக்கிட்டு எல்லாரும் ஸ்கூல் விட்டு போயிட்டாங்க. இவன் தனியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தான். விளாண்டுக்கிட்டு இருந்துட்டு இருட்டில் வரும்போது சத்தம் கேட்டுச்சு. சல் சல் சல்லுன்னு கேட்டுச்சு. இவனுக்கு நின்று பார்த்தான். சத்தம் நின்றுச்சு. கொஞ்சம் வேகமாக நடந்து பார்த்தான். சத்தம் அதே நடக்கிறதுக்காக தான் கேட்டுச்சு. ஓடி பார்த்தான். அதுக்கு தக்க ஸ்பீடாக கேட்டுச்சு. ஒரே ஓட்டம். பயத்தோட வீட்டுக்கு ஓடியாந்தான். வந்து படுத்தா காய்ச்சல். என்னடான்னு கேட்டால், என்னை ஒரு பேய் வரட்டுச்சு. என்ன பேய் வரட்டுச்சு? டாக்டர்கிட்ட சொன்னான், சலுக்கு பேய். பையில் பார்த்தா சில்லறை காசு இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரோடு இருக்கிறவன் இயேசு கூட வரும்போது எல்லாம் உங்க வேதத்தை, யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுப்பீங்களா? இயேசு கூட வருவா, எல்லா வித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லா வித அற்புதம் செய்வா. தந்தான தந்தர தானா, தந்தான தந்தர தானா, தந்தான தந்தர தானா, தந்தான தந்தர தானா. பேய்கள் நோய்கள் போட்டிடுவா, பேய்கள் நோய்கள் போட்டிடுவா. நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். சொல்லுங்க, பேய்கள் பேய்கள் ஐயா, பேய்கள் நோய்கள் போட்டிடுவா, பேய்கள் நோய்கள் போட்டிடுவா. நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார் ஐயா, நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவா, அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லா வித அற்புதம் செய்வா. கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவா, கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவா. சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவா, கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவா. இயேசு கூட வருவா, எல்லாம் வித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாம் வித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தானா, தந்தான தந்தன தானா, தந்தான தந்தன தானா, தந்தான தந்தன தானா.
சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு 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 கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வர்றது மட்டுமில்ல, எல்லாவித அற்புதத்தையும் செய்வார். ஏன்னா நான் உனக்கு முன்னே போய் நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஐயா, குழியில் விடாதபடிக்கு காக்கிறவர், அழுகையை களிப்பாக மாற்றுகிறவர், கரம் பற்றி நடத்துகிற கர்த்தர். அதனாலதான் உன்னை பார்த்து என்ன பார்த்து சொல்ற, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன் தேவனப்பா. நமக்கு இன்னைக்கு பயம் போயிருச்சா? சிலருக்கு பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் பயந்த காரியம் எப்படி ஆண்டவர் மனுஷனை பார்த்து சொல்லிக்கா, நீ பயப்படாதேங்கிறாரு. இங்க யோபு சொல்றாரு, யாரு? ஒரு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுறவன். இப்ப சூழ்நிலையை கண்டு சொல்லாம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எவ்வளவு பெரிய உத்தமனுக்குள்ளே ஒரு பயம் இருக்கு பாருங்க. என்ன பயம் இருந்துச்சு அவனுக்கு? என்னையா, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, கழுதை இருக்கு, ஏர் மாடு இருக்கு, எல்லாம் இருக்கு. பிள்ளைகளுக்கு பஞ்சமா? உனக்கு என்ன கவலை? அவன் உட்காந்து யோசிச்சிருப்பான், இது ஒரு நாள் எல்லாம் போயிடுச்சுன்னா, ஒரு நாள் எல்லாம் போயிடுச்சுன்னா என்னெல்லாம் என்ன, எல்லாம் ஒரு நாள் நம்ம விட்டு போகும். ஒரே ஒருத்தர் தான் நம்ம விட்டு போக மாட்டார் கடைசி வரைக்கும். கண்ணுன்னை அழைத்தவர் கரமதை பிடித்து கைவிடாதிருப்பார். கண்ணுன்னை அழைத்தவர் கரமதை பிடித்து கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உன்னை ஆசீர்வதித்து, ஆண்டுகள் தோறும் உன்னை ஆசீர்வதித்து அந்த ஆண்டவரை எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை எண்ணிப்பார், அந்த ஆசீர்வாதத்தை எண்ணிப்பார். காப்பார், காப்பார், காத்தவர் காப்பார் என்றும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு அன்று பாக்கு பழி, அன்று மன்னாவை தரவில்லையோ. இஸ்ரவேலுக்கு அன்று பாக்கு பழி, அன்று மன்னாவை தரவில்லையோ. இன்னும் இவர்களை விட்டு விலகேன் என்று சொல்லவில்லையோ. இன்னும் இவர்களை விட்டு விலகேன் என்று சொல்லவில்லையோ. இல்லையோ, இல்லையோ, அன்று மன்னாவை தரவில்லையோ, அன்று மன்னாவை தரவில்லையோ. காப்பா, காத்தவர் காப்பார் என்றும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மகனே,
காத்திடுவார். அநேக நேரம் நமக்குள்ள பயம், இவ்வளவுலாம் இருக்கே, போயிடுச்சுன்னா என்ன செய்யுது? ஒன்றும் செய்ய முடியாது. வருத்தத்தை தண்ணீரை கடந்து போறது போல நினைக்கணும். எனக்கு அன்பானுடைய நாம நாளை நடக்கிறத குறித்து இன்னைக்கு பயந்து என்ன பிரயோஜனம்? யாராவது ஒருத்தருக்கு நடந்திருக்கும், உடனே அவங்களுக்கு மாதிரி நமக்கு வந்துடுமோ? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு சொன்ன அறிக்கையிலே எனக்கு கொஞ்சம் யோசிக்க வச்ச அறிக்கை தான். அவன் எத்தனையோ அறிக்கை சொன்னான். நான் சாகிற வரைக்கும் உத்தம விட்டு விளக்க மாட்டேன், வெரி குட். நான் செத்து என் தோலெல்லாம் அழுகி போனாலும் என் அந்நிய கண்கள் என் சொந்த கண்களே பார்க்கும்னா உண்மை. எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார்னு சொன்னான். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைக்கிறது தடைபடாதுன்னா. இத்தனை சொன்ன யோபு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்போ அவனுக்குள்ளேயும் பயம் இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் பயம் இருக்கும், எனக்குள்ளேயும் பயம் இருக்கும். வேலையில் இருக்கிறவனுக்கு பயம். ஆள் குறைப்பு செஞ்சான்னா அங்கேருந்து லெட்டர் எழுதுனாங்க, பிரதர் எங்கள் ஆஃபீஸில் ஆள் குறைக்கிறாங்க பிரதர், என் பேர் இருக்கிறதாக கேள்விப்பட ஜெபம் பண்ணிக்கோங்க. ஐயா, உனக்கு கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான்னு வாக்கு கொடுத்தவர் யாரு? உன்னை போஷிக்கிறவர் யாரு? என்ன? சொத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் இயேசு தேவனை, சொத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களில் சொத்தரிப்பேன் ஞான், என் ஜீவனுள்ள நாட்களில் சொத்தரிப்பேன் ஞான். சொத்தரிப்பேன் 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 இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களில் சொத்தரிப்பேன் ஞான், என் ஜீவனுள்ள நாட்களில் சொத்தரிப்பேன் ஞான். நாளை தினம் உன்னுடைக்கு என் சிந்தனைகளை, நாளை தினம் உன்னுடைக்கு என் சிந்தனைகளை, கவலையற்றதாக்கியதா சோத்தரிப்பேன் யார், கவலையற்றதாக்கியதா சோத்தரிப்பேன் யார். சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொத்தரிப்பேன் யார், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொத்தரிப்பேன் யார். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், நிலமுவலை போஷிப்பதா சோத்தரிப்பேன் யார், நிலமுயலை போஷிப்பதா சோத்தரிப்பேன் யார். சொத்தரிப்பேன் 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 இயேசு தேவனை, சொத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொத்தரிப்பேன் யார், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொத்தரிப்பேன் யார். நல்ல கவனிங்க. நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாத, கவலையே படாத. ஏன்னா மத்தேயு 6:34 என்ன வாசிக்கிறோம்? மிக அழகா எழுதி வச்சிருக்கார். மத்தேயு 6:34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். ஆமா, அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். ஆனா இவருக்கு பயந்த காரியம் என்னைக்கோ வரப்போறது குறித்து இன்னைக்கு என்ன பயங்க? உடனே எல்லா பயிலும் ஜாகத்தான் போறோம். எவனா இருந்தாலும் இந்த பூமியில ஏன்னா முடியாடு மன்னனும் முடிவில் ஒரு பிடி சாம்பல். எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். மயானத்துக்கு போயிருக்கல, எரி மயானத்துக்கு. எரி மயானத்துக்கு போனீங்கன்னா இங்கே எல்லாம் சரி பண்ணி கொண்டு வைப்பாங்க. உள்ள தள்ளி டிராயரில் தள்ள மாதிரி உள்ள தள்ளுவான். கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா ஒரு மண் கலசம் அதில் என்ன செய்வாங்க, அள்ளி கொடுத்து விட்டுருவாங்க.
எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரம் நமக்கு தெரியலை. வச்சிருக்கிற நாளுக்கு முதல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துவோம். மனிதனை வச்சிருக்கிறது ஒவ்வொரு நாளும். அதனால தான் ஐயா யார் பாடினார்? மோசராஜர். வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து, வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து, வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து, வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து, என்னை வாழ வைத்தீரே சோத்திரம், என்னை வாழ வைத்தீரே சோத்திரம் சோத்திரம். காலையில் 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 சோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தில் தியானம் தியானம். காலையில் சோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தில் தியானம். உன்னுடை தந்து ஆதரித்து, உன்னுடை தந்து ஆதரித்து, உன்னுடை தந்து ஆதரித்து, உன்னுடை தந்து ஆதரித்து, எனக்கு உதவி செய்தீரே சோத்திரம், எனக்கு உதவி செய்தீரே சோத்திரம் சோத்திரம். காலையில் 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 சோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம். வேடலில் கண்ணிக்கு தப்புவித்து, வேடலில் கண்ணிக்கு தப்புவித்து, வேடலில் கண்ணிக்கு தப்புவித்து, வேடலில் கண்ணிக்கு தப்புவித்து, எல்லை சுகரால் மூடி காத்தி சோத்திரம், எல்லை சிறகால் மூடி காத்தி சோத்திரம் சோத்திரம். காலையில் 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 சோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தில் தியானம். நல்ல கவனிங்க. எவ்வளவு பெரிய உத்தமன், தேவனால் சாட்சி பெற்ற தேவனே சொல்றார், என் தாசனாகிய யோபு அவன் மேல கண்ணை வச்சையா? சாத்தாண்ட கேட்கிறார். அவன் யாரு? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுற, மற்ற ஒருத்தனுக்கு பயப்பட மாட்டான், ஒரு காரியத்துக்கு பயப்பட மாட்டான், பொல்லாப்ப கண்டா விலகி போறவன் அப்படின்னு சாட்சி கொடுக்கிறாரே. பூமியில் அவனை போல ஒருத்தன் இல்லைங்கிறாரே. ஆனா இவர் சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. எனக்கு அன்பாருடைய ஏன் அப்படி சொல்றாரு? யோபு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. யோபு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. மிக அழகா. ஏன்னா அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்த நண்பர்களாம் வந்தவங்க தூரத்திலே உட்கார்ந்து 7 நாள் ஒருத்தரும் ஒன்றும் பேசல. அப்புறம் பேச ஆரம்பிச்சா மனைவி பேசுறத பார்த்த உடனே இவர் வாயை திறக்காம இருக்க முடியல. யோபு தன் வாயை திறந்து, நான் பிறந்த நாளை சபித்து, ஏன் தான் அந்த உலகத்தில் பிறந்தேன், எதுக்கு என்னை பிறக்க வச்சாரு? உத்தமனுடைய அறிக்கையா? பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. பிறந்த நாளை நம்ம என்ன செய்யறோம்? கேக் வெட்டி கொண்டாடுறோம். இவர் என்ன செய்யறாரு? சபிக்கிறாரு. எனக்கு அன்பாலே, வாழ்க்கையில பிரச்சனை வராட்ட ருசிக்காதுங்க. இப்போ காரில் போறீங்க, போயிட்டு இருக்கும்போது ஸ்பீடு பிரேக்கே இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் அசால்ட்டாக போயிடுவீங்க. தடை இருக்கும், பிரச்சனை இருக்கும். அப்போ தான் நாம் கவனமாக சொல்லணும்.
ஏன்னா வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் உண்டு. வாழ்க்கையில் மேடு பள்ளம் இல்லாமல் இருக்காது. வாழ்க்கை என்பதே போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். எனக்கு கண்மால ஸ்பீடு பிரேக்கே இல்லாமல் இருந்தால் நம்ம சொல்லுவோம் எப்படி ரோடுமா, ஆனால் கவனிக்காமல் போய் முட்டிக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு கிராமம் வர்றதை கூட நினச்சி பார்ப்போமா, சின்ன சின்ன ஆட்கள் வர்றது நடந்து போகிறது கவனிப்போமா. அதுக்காக தான் ஆங்காங்கே என்ன செய்கிறாங்க, தடைகளை வச்சுருக்கிறாங்க. எதுக்கு, நீ ஆபத்தில் சிக்கிக்காமல் பாதுகாத்து கொள்றதுக்கு சில தடைகளை ஆண்டவர் வைப்பார். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இவர் சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, அஞ்சின காரியம் எனக்கு நடந்து வந்தது. ஒரு பெண் இப்படி தான், 21 வயசு பெண். அவர்னா ஃபோன் பண்ணி, அங்கிள் எனக்கு என்னன்னு தெரியல அங்கிள், நான் இது வரைக்கும் படித்து முடிக்கலை, இன்னும் ஒரு திருமண வாழ்க்கை நடக்கலை, உலகத்தில் எதையுமே நான் அனுபவிக்கலை. அப்போ என்னம்மா பிரச்சனை, எனக்கு சங்கடப்பட மாட்டீங்களா, சொல்லுமா இதில் என்ன இருக்குது. பிரஸ்ட்டில் ஒரு கட்டி மாதிரி இருக்குது. நான் பக்கத்தில் இருக்க ஆண்டிகிட்ட கேட்டேன், அக்காட்ட கேட்டேன், எல்லாம் என்ன சொன்னாங்க, இது கேன்சராக இருக்க முடியுன்னுட்டாங்க. அட பாவியலா, கேன்சராக இருக்கும், எதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துரு. இப்படி தான் சின்னதாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் ஒரு அக்கா அப்புறம் செத்தே போனாங்க. இவ்வளோ தான் பயத்தை உண்டாக்கிறான். இவன் உடனே என்ன செய்கிறது, ஆஸ்பத்திரிக்கு ஓடுறது. போய் பார்த்து கடைசியில் அந்த மருத்துவட்ட இந்த மருத்துவட்ட பயத்தோட, ஐயா அங்கிள் என்ன நடக்குமோ தெரில. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஃபோனு, டாக்டர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபோனு, டாக்டருக்குள்ளே போயிட்டு இருந்தோன்னா எக்ஸ்ரே எடுத்தோடனே ஒரு ஃபோனு, என்ன வருமோ. நான் சொன்னேன், ஒன்றும் வராது, பயப்படாத, எதுவும் வராது. கடைசியில் டாக்டர் இருந்து ரிசல்ட் வந்துச்சு, ஒன்றும் இல்லைம்மா, இது வேனல் கட்டி கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு, அதுக்குள்ளே என்ன காரியம், பயம். ஏன்னா நம்ம நாக்கில் தான் என்ன இருக்குது. நீதிமொழிகள் 18:21 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மறந்துடாது, நாம வாழ்க்கையில நம்ம நாக்கில் தான் அதிகாரத்தை வச்சிருக்கார். பயப்படாதீங்க. ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டா ஐயோ டைஃபாய்டாக இருக்குமோ, மலேரியாவாக இருக்குமோ, சின்ன வயிற்றுவலி வந்துட்டா பித்தப்பை கல்லாக இருக்குமோ, அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயம்தான். முதல்ல பயப்படாதீங்க, தைரியமாக சொல்லுங்க, என் ஆண்டவர் சுகம் தரும் தெய்வம் என் கூட தான் இருக்கார், அவர் அறியாமல் என் தலை மயிர் கூட என்ன செய்யாது, கீழே விழாது. அந்த விசுவாசம் ஏன் நமக்குள்ள வரல? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. நான் உங்கள் முன்னாடி பேசுகிறது தினம் பார்க்குறீங்களே, கண்ணை மூடிக்கிட்டு தான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாது, கண்ணை மூடி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காந்து பாருங்க, மனசுக்குள்ளே என்னென்ன பயம்லாம் வரும் உங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு பயமே கிடையாது. ஏன் தெரியுமா? நாங்கள் நடக்கலை, எங்களை நடத்துகிற ஒருத்தர், வழிகாட்டுற ஒருத்தர். ஏசாயா 42:16 படி, குருடரை அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். அப்புறம் எனக்கு பயப்படணும்? இன்னைக்கு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லு, ஒன்றை விட்டு போயிடும். தொலைக்காட்சியில் பார்க்குற உங்களுக்கு சொல்லுவேன், ஒருவேளை சின்ன சின்ன கட்டியை கண்டு, சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு மனசில் உடனே பயத்தோடு இருக்கீங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னாரே, அவர் விடுதலை தருவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்கு சொல்லலாம். ஒருவேளை உதவி செய்யணும் பிரதர், நான் இந்த ஊழியத்தை தாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஏவினால், நான் சொல்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறதுக்காக நடக்க போகிறதில்ல, அவர் உங்கள் மனசில் பேசினா தான் உண்டு. அவர் உங்கள் மனதில் ஏவுதல் கொடுத்தால் இதில் 2 ஃபோன் நம்பர் வரும், அதில் நீங்கள் தாராளமாக ஜிபே ஃபோன்பே உண்டு.
ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்களா இருந்தால் என்கிட்ட கேளுங்க, வழி சொல்லுவேன். ஒருவேளை ஐயா போஸ்டல் வழியாக நீங்கள் ஏற்கனவே தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு சொல்லுவேன். இது வரைக்கும் பல தடவை மணி ஆர்டர் கமிஷன் கட்டி அனுப்பியிருப்பீங்க. இப்போ ஒரு வழி அழகாக ஆண்டவர் திறந்துருக்கார். போஸ்டல் பேங்க்குன்னே ஒன்று வந்துருச்சு. அதனால் போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டணும்னு ஃபார்ம் கேளுங்க, கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வாங்கி 36, 35, 38, 89, 63 திரும்ப சொல்கிறேன். 36, 35, 38, 89, 63. ஏன்னா அன்றைக்கி ஒருத்தர் சொன்னீங்க, வேகமாக சொல்லிட்டு விட்டுறீங்க, எங்களுக்கு தெரியலன்னு. இதை எழுதி கொண்டு அக்கௌண்ட்டில் கொடுங்க, பணத்தை கட்டுங்க. கமிஷனே இல்லாமல் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வந்துடும். நானும் உங்களுக்காக எப்போதும் போல இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு யார் யாரெல்லாம் பயத்தோடு படுக்கையில் உட்கார்ந்துருக்காங்களோ, ஐயோ எனக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, இப்போ தான் சின்னதாக இருக்குது, இது பெருசாக வளர்ந்துட போதும், பயம். யூரின்ல ஒரு சின்ன கல், ஒரு 7 mm தான் இருக்குது, ஒரு 2 mm தான் இருக்குது. ஐயோ கல் வந்துருச்சு. பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு பைக் வாங்கினீங்கன்னா உண்டாக்குன கம்பெனியிலோடு விட்டா சரி பண்ணிடுவான். ஆனால் என்னை உண்டாக்குனவர் யாரு? உன் தேவனாகிய கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தர். அவர் என்ன சொல்லிருக்கார்? நீ பயப்படாதே, நான் உன் தேவன். உன் தேவன் உன்னோடு இருக்கும்போது எதுவும் வராது. இன்றைக்கும் எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கோ நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஒருவேளை கண்ணில் பிரச்சனையா, காதில் பிரச்சனையா, நெஞ்சில் வலியா, கை கால் குடைச்சலா, மூட்டு வலியா, உங்கள் கையை அந்த இடத்துல வைங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே இந்த மண்ணான கையை எங்கள் மேலே வச்சிருக்கிறோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் எங்கள் கரத்தோடு இணையும் போது எங்கள் சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் மாறும், கண்ணீர் மறையும், வியாதிகள் மறையும், விடுதலை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்தில் இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணீரை தொடையும், கரம் பற்றி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.